எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. இன்ற இரவு திருமண தம்பதியர்கள் மேலும் அன்பின் வாழ்க்கைக்கான ஆசீர்வாதத்தை பெற வந்திருந்த இளம் வாலிபர்கள், இளம் பெண்கள் இன்றைக்கு விசேஷமான செய்தியினால் வியாழன் இரவு, அதாவது ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு அன்பின் சிகிச்சை என்ற ஆலோசனை கூட்டம் திருமணங்களுக்காய், குடும்ப உறவுகளுக்காய் நடைபெறுகிறது. இன்றைக்கு எல்லா யூனிவர்சல் ஆலயத்தின் கிளை சபைகளிலும் அநேக மக்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் இல்லையா பாஸ்டர் வினோத்? உண்மையை பஸ். ஏன்னா நிறைய ஜனங்க தன்னுடைய அன்பின் வாழ்க்கையில எப்படி முன்னேறணும், எப்படி தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்கிறார்கள் இந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில, இந்த சிறப்பு கூட்டத்துல. ஏன்னா குடும்பம் மிக மிக விசேஷமான ஒன்று. தேவனுடைய பார்வையில பேசும்போது கர்த்தர் முதலில் ஆதாமை ஏவாளை உருவாக்கியதற்கான காரணம், அதாவது ஆதாமிலிருந்து ஏவாளை ஏற்படுத்தியதற்கான முக்கிய நோக்கம், தேவன் குடும்பத்தை உண்டு பண்ண விரும்பினார். பின்னாளிலே மனுஷனுடைய அந்த முதல் வீழ்ச்சியின் பிற்பாடு ஆபிரகாம் மூலமாய் கர்த்தர் ஒரு பரிசுத்த ஜாதியை, பரிசுத்த சந்ததியை ஏற்படுத்த ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். குடும்பம் தேவன் பார்வையிலே மிக விசேஷமானது. எனவேதான் நீங்கள் கேட்க போகிற இந்த முதல் சாட்சியை குடும்பத்தினுடைய ஒரு சாட்சியாய் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதாவது கண்டிப்பாய் நீங்கள் யார் கவலைப்படுவது நிறுத்துங்கள் நிகழ்ச்சியை வெகு காலமாய் பார்த்து கொண்டு வருகிறீர்களோ, இந்த சாட்சி நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீர்கள். முதல் தடவையா இன்றைக்கு பார்க்க போகிற மக்களுக்கு இது புதிதான ஒன்று. ஆனால் இந்த தடவை இந்த சாட்சியை விசேஷமான கண்ணோட்டத்திலே பார்க்க போகும். காரணம், இந்த சாட்சியோட சம்பந்தப்பட்டவர் மிக நெருக்கமான ஒரு உறவு பாஸ்டர் வினோத் என்று நான் சொல்ல முடியும். கண்டிப்பாய் அவருக்கு ஓரளவு தெளிவு ஏற்பட்டிருக்கும் நான் யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று. அதாவது இப்போ நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சி கொஞ்ச நேரத்திலே இவருடைய குடும்பத்தோட நெருங்கிய, அதாவது குடும்பத்தினுடைய தலைவர் என்று கூட சொல்லலாம். அதாவது முதலாவது நீங்கள் சாட்சியை பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். பிற்பாடு நல்லது நாம் இதை குறித்த அனுபவத்தை பார்க்கும். இந்த சாட்சியை பூர்ந்த கவனிங்கள் நண்பர்களே. குடும்பமாய் இருக்கிற நீங்கள், கணவர்கள், மனைவியர்கள், பிள்ளைகள், பரிசுத்தாவி தாமே கண்டிப்பா இந்த சாட்சியின் மூலமாய் உங்களோடு பேசுவோம். வணக்கம், என் பேர் விஜய் பாபு. என்னோட வயது 53. நான் 18 வருஷம் குடிப்பழக்கத்துக்கு அடியமாக இருந்தேன். குடி மட்டுமில்ல, பாக்கு, சிகரெட்டு, இது எல்லாமே. இந்த பழக்கத்தினால எனக்கு ஒரு வியாதி வந்தது. அதுதான் டிபி வியாதி. இந்த டிபி வியாதி எப்படி வந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த பழக்கத்தினால ஒரு நாள் நான் வேலை செய்கிற ஸ்தானத்தில் நான் ரத்த வாந்தி எடுத்தேன். அந்த நேரத்தில் என்னோட நண்பர்கள் சொன்னாங்க, ரத்த வாந்தியில் வரக்கூடாது, எப்படி வந்துச்சு உனக்கு, பரிசோதனை செய்யணும். அப்போது நான் வீட்டுக்கு தெரியாமல் தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பரிசோதனை செய்யும்போது டாக்டர் என்னை எக்ஸ்ரே எடுத்தார். எல்லாம் பார்த்து, உனக்கு டிபி அது முத்தி போச்சு, இத்தனை நாள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டார். அப்போ இத்தனை நாள் எனக்கு தெரியாது டாக்டர். அவர் சொன்ன வார்த்தை, இனிமேல் நீ 6 மாதம்தான் உயிரோடு இருப்பான்னு சொன்னார். 6 மாதமா? என்ன சொல்கிறீங்க டாக்டர், என்னால் நம்பவே முடியல. ஆமாம், உனக்கு இப்போதான் நீ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லை, உன்னோட சரீரத்தில் பல வருஷமாக இந்த வியாதி உருவாக்குறான்னு உனக்கு தெரியல, வியாதி முத்தி போயிடுச்சுன்னு சொன்னான். அப்போது அவர் சொன்ன வார்த்தை, உடனடியாக நீ அட்மிட் ஆகணும் வேணும், அப்போ தான் உனக்கு இந்த சிகிச்சையெல்லாம் பார்க்க முடியும்னா. அப்போ சார், நான் இல்லை டாக்டர், நான் வீட்டில் சொல்லாமல் தனிமையாக வந்தேன். அவர் ஏற்றுக்கல. அது அவர் சில மாத்திரை கொடுத்தாரு. அந்த மாத்திரை வாங்கிட்டு நான் திருப்பி வெளியே வந்து குப்பையில் போட்டு மறுபடியும் குடிக்க ஆரம்பித்து டாக்டர் எதுக்கு நான் சொன்னார், 6 மாதம் நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும், அதுக்குள்ளே நம்ம இறந்துடலாம் அப்படின்ட்டு நான் தீர்மானம். அந்த நேரம் தான் இன்னும் அதிகமாக நான் குடிக்க ஆரம்பித்து பல வீட்டுக்குள்ளே நான் இரும்பிக்கினே இருப்பேன். ஒரு தடவை இரும்பும்போது வீட்டில் யாருக்கும் சரியாக தூக்கம் இருக்காது. அவர் டாக்டர் சொன்ன விஷயம்னாக்கா, உனக்கு வியாதி முத்ததுனால நீ தனிமையாக இருக்கணும், தனியாக படுக்கணும், தனியாக சாப்பிடணும், எல்லாமே தனிமையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த வியாதி வந்து உனக்கு மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தார் அனைவருக்கும் பரவுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் அந்த கவலையோட வீட்டுக்குள்ளே சொல்ல முடியாமல் நான் மனசுக்குள்ளே வச்சு நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாள்
குடிக்கிறதும் பழகுவதும். இப்போ என் கையில் பணம் இல்லைனாலும் நான் கடன் வாங்கி குடிப்பேன். இன்னும் அதிகமாக என்னோடய சம்பளம் வாங்கினாலும் என்னோடய சம்பளம் எல்லாமே கடன் குடிப்பேன். ஏன்னாக்கா குடி இல்லாமல் என்னால் இருக்க முடியல. அந்தளவுக்கு நான் ரொம்ப போதைக்கு அடிமையாக இருந்தேன். அந்த நேரம்தான் ஒரு நாள் வீட்டில் நான் ரத்த வாந்தி எடுத்தேன். அப்போது என்னோடய மனைவி பார்த்தாங்க, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இனிமேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் இறந்துடுவேன். நான் படிக்கல 8 வருஷமாக படுத்துன்னு இருந்தேன். அப்போ எனக்கு கால் வலி, முட்டு வலி, கால் எரிச்சல், கண் தெரியாது, காது கேட்காது, எனக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஒரு வேலை கூட செய்ய முடியாது. எல்லா வேலை எங்கள் வீட்டில் தான் செய்வார். அவர் செய்யும்போது அப்போ எப்போ பார்த்தாலும் அவங்க மாமியார் அங்கெல்லாம் சொல்லுவாங்க, வியாதியோடு இருக்க பொண்ணு கட்டினா வியாதியோடு எப்போவுமே வியாதி பழகலன்னு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அப்போது பசங்க சின்ன பசங்க பார்க்குறதுக்காக என்னால் முடியாது. ஒரு டம்ளர் தூக்கிறதுக்காக என்னால் முடியாது. அப்போது பழகில் இருக்கும்போது ஒரு பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணலாமான்னு கேட்டார். எனக்கு வேண்டாம்னு சொன்னேன். வேண்டாம்னு சொல்லாதம்மா, பண்ணிக்கோ, உனக்கு ரொம்ப முடியாது இருக்காது சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவர் வந்தார், வீட்டுக்குள்ளே வந்தார். வந்துட்டு பிறகு ஜெபம் பண்ணும்போது அப்போது என் உடம்புல இருக்க ஒரு அசுத்தா வெளியே வந்துச்சு. ஒரு அசுத்தா வெளியே வரும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்போ வரும்போதெல்லாம் அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏந்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய முடியும். எதனா பண்ணணும், திரும்பி சோர்வாக போயிடுவேன். திரும்ப படுத்துக்கலாமான்னு இருக்கும். என்னால் எதுவுமே சாப்பிட்டா கூட வாந்தி எடுக்கும். அப்போ அவர் எங்கள் வீட்டில் பயங்கரமாக குடிப்பார். அவர் குடிச்சிட்டு அவரும் சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் உனக்கு வியாதி, எப்போ பார்த்தாலும் ஜுரம், எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனால் உனக்கு சரியாக மாட்டேங்குது, நீ தொலைஞ்சி போ அப்படியே சொன்னார். அப்போது இன்னும் அதிகமாக எனக்கு அந்த நேரத்தில் அம்மா அப்பா கிட்ட பார்க்குறதுக்கு கிடையாது. என்னால் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியல. நான் வேறு எப்படி வந்துச்சு எனக்குன்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணி அப்படியே கால் போட்டு உட்காந்துருந்தேன். இருக்கும்போது திரும்ப அந்த பாஸ்டர் வந்தார். நம்ம எப்படி இருக்குமான்னு கேட்டார். கொஞ்சம் பரவாயில்ல பாஸ்டர்னு சொன்னேன். சரி, நீங்கள் தொடர்ந்து ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்துக்கு வந்த பிறகு உனக்கு விடுதலை கிடைக்கணும். சரி பார்க்கலாம், போகலாம், நம்ம உடம்புக்காக நம்ம போய் விடுதலை கிடைக்கணும். நம்ம பசங்க இருக்காங்க, நம்ம கணவன் இப்படி இருக்கார், நமக்கு யாருமே உதவி பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது அது சொல்லிட்டு சரி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போன பிறகு அங்கே சர்ச்சுக்கு போன பிறகு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாஸ்டர் உட்கார வச்சு பேசினார். பேசின பிறகு உனக்கு விடுதலை கிடைக்குமா, உன் உடம்பு நல்லா இருக்கும், நீ பயப்படாத, நீ தைரியமாக இருக்கலாம் சொன்னார். சரி பாஸ்டர்னு சொல்லிட்டு அப்போது வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து போன பிறகு எனக்கு முழுமையாக விடுதலை கிடச்சிச்சு. அப்போ அவர் சொன்னார், நீ ஆண்டவர்கிட்ட வாழ்க்கை ஒப்படைச்சிட சொன்னார். சரி பாஸ்டர் அதே போல் நான் ஒப்படைச்சின பிறகு தான் எனக்கு முழுமையாக எனக்கு ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு. எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கொண்டேன். அப்போ கணவன் நான் கூப்பிட்டேன், நீ போறியா, நீ போய, ஏன் என்னை கூப்பிடுற, என்னால் கூப்பிடாத, நான் இப்படி தான் இருப்பேன், அப்படியெல்லாம் சொல்லாத, எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு, உனக்கு கொடுப்பாரு வா சொன்னேன். இல்லை நான் வரமாட்டேன்னு சொன்னார். அப்போது சர்ச்சுக்கு வரத்துக்கு கிடக்க என்கிட்ட காசு கிடையாது, எப்படி வரணும், என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. அன்றைக்கி நைட்டு உட்காந்து ஜெபம் பண்ணும்போது இவர் கேட்கும்போது நீ எல்லாம் சர்ச்சுக்கு போகக்கூடாது, நீ வீட்டில் தான் இருக்கணும்னாரு. இல்லை நான் போகிறேன், அந்த ஆண்டவர் தான் எனக்கு விடுதலை கொடுத்தாரு, நான் போய் பார்க்கணும், நான் இன்னும் அதிகமாக விடுதலை கிடைக்கணும், நம்ம நல்லா இருப்போம் சொல்லிட்டு அவர்கிட்ட காசு வாங்கி எப்படியாரும் கட்டாயம் போயிடுவேன் சொல்லி கண்ணீரோடு அழுகும் போது சொன்னாங்க. உனக்கு யார் சொன்னது? இல்லை டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர் சொன்னார். நான் சொன்னேன், நீ ஏற்றுக்காத, நீ வா, டாக்டர் ஒரு மனுஷன், அவர் மட்டும் நம்பாத, தேவன் மட்டும் நம்ம, நான் போகிற ஆலயத்துக்கு நீ வா, உனக்கு விடுதலை கிடைக்கும் சொன்னேன். அப்போ எப்படி தேவன் இருக்காரா இல்லையா, தேவனால் முடியுமா நான் யோசிக்க ஆரம்பித்தேன். கடவுளே இல்லையே, எப்படி கடவுள் நம்ம விடுதலை செய்வார்? அப்போ அவங்க வார்த்தை நான் ஒரு கேட்டேன். இல்லை நீங்கள் பாருங்கள், நான் போகிற இடத்துல நிறைய பேர் விடுதலை ஆக்கியிருக்காங்க, நானும் விடுதலை ஆக்கினேன், என்னோடய வியாதிலேருந்து குணமாயிடுச்சு, உங்களுக்கு தான் தெரியுமே, நானும் பல வருஷமாக வியாதி விழுந்தேனே, அதனால நான் அந்த இடத்துக்கு போனேன், நீங்களும் வாங்கன்னு சொன்னான். அப்போது நான் அந்த இடத்துக்கு போனேன். முதல் நாள் அந்த இடத்துல உட்காரும்போது
தேவனுடைய வார்த்தைகள்லாம் கேட்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வார்த்தைகள் கேட்கும்போது எனக்குள்ள ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மனசு உறுத்திக்கினே இருந்தது. அப்போது இத்தனை நாள் நான் ஏன் இந்த தவறு செஞ்சேன், எதனால் செஞ்சேன், குடினால் நான் 50,000 ரூபாய் கடன் பட்டிருக்கேனே, இதனால் என்னோடய சரீரம் அழிஞ்சு போயிருக்கு, எதனால் ஏன் சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போது ஒவ்வொரு விஷயம் நான் யோசிக்கும்போது அப்போது நான் நேராக பாஸ்டர் இடத்துல போய் பேசினேன். அவர் சொன்னார், தேவன் இன்றைய தினம் உன்னோடு பேசியிருக்கார், நீ தீர்மானம் எடுத்தார்னா கண்டிப்பாக தேவன் உனக்கு உதவி செய்வார். அப்போது பாஸ்டர் சொன்ன வார்த்தை. அப்போது நான் தீர்மானித்தேன், சரி இனிமேல் கொண்டு நான் ஏன் குடிக்க மாட்டேன். அப்போ தீர்மானித்தேன். அப்போது தீர்மானித்த பிற்பாடு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். மறுபடியும் மாத்திரை இதெல்லாம் எடுத்து ஒரு 15 நாள் மாத்திரை போட்டு ஒரு 1 மாதம் நான் டெஸ்ட்டுக்கு போனேன். டெஸ்ட்டுக்கு போய் பார்க்கும்போது நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாரு, உனக்கு என்ன அந்த சளி டெஸ்ட்டில் பார்த்து எந்த விதமான வியாதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ப முடியல, டாக்டரால் நம்ப முடியல, என்னால் நம்ப முடியல. எதனாலக்கா அவர் சொன்ன 6 மாதம் டைம் கொடுத்தாரு எனக்கு. ஆனால் டாக்டர் 1.5 மாதத்துக்குள்ள எப்படி உனக்கு குணமாச்சு, அவரால் நம்ப முடியல. அப்போ நான் மிகுந்த சந்தோஷப்பட்டேன். தேவன் இருக்கிறார், என்னுடைய தேவன் தான் என்னை குணமாக்கியிருக்கார். அப்போ தான் நான் இன்னும் அதிகமாக தேவனை தேட ஆரம்பித்தேன். தேவன் என்னோடய வாழ்க்கையில் முதலாவது என்னோடய குடிப்பழக்கத்தை விடுதலாக்குனாரு, 2வது என்னுடைய வியாதியிலிருந்து குணமாக்குனாரு. இப்போ வந்து எங்கள் குடும்பத்து சந்தோஷமாக இருக்குது, என் பிள்ளைங்கள் நல்லா இருக்காங்க, என் கணவன் நல்லா இருக்கார், எங்கள் குடும்பத்தில் எல்லாமே விடுதலை கிடச்சிருக்கு. என்கிட்ட வந்து கெட்ட எண்ணம் வந்துச்சு, கோபம் வந்துச்சு, எல்லா பழக்கம் வந்துச்சு, திட்டுவேன், அசிங்கமாக பேசுவேன். இதெல்லாம் வந்து என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பரிசுத்தாவை தேடினேன். இப்போது பரிசுத்தாவை எனக்குள்ளே இருக்குது, நான் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறேன். இந்த பரிசுத்தாவின் ரட்சிப்பு தான் நமக்கு மிக முக்கியமானது. அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் சொன்ன போல் பரிசுத்தாவினை தேட ஆரம்பித்தேன். பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருப்பார், எப்படி பேசுவார், எப்படி செய்வார், எனக்குள்ள ஒரு குழப்பம். அப்போ தான் பாஸ்டர் சொன்னது போல் நான் கேட்டு ஒரு வார்த்தை கவனிச்சு பிறகு நான் அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டேன். பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு இன்று தினம் என்னோடய குடும்பம் சந்தோஷமாக இருக்குது, என்னோடய மனைவி சந்தோஷமாக இருக்காங்க, பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்காங்க. இன்னும் நான் என்னோடய வாழ்க்கை நாள் முழுவதும் தேவனுக்கு நான் உண்மைத்தன்மையாக இருப்பேன்னு சொல்லி நான் இருக்கேன். மக்களே, யார் நீங்கள் இந்த சாட்சியை கவனித்தீர்களோ, அதாவது பாஸ்டர் வினோத், இந்த சாட்சி உங்களுடைய சொந்த தந்தை இல்லையா? அதாவது இந்த சாட்சி நாங்க பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அந்த நேரத்துல அவர் பாதிக்கப்பட்ட அந்த நேரத்துல குடும்பத்துல இருந்த சூழ்நிலை கண்டிப்பா நீங்க நேரடியா கண்கூட பார்த்தீங்க. எப்படி இருந்த அந்த தருணம்? அப்பா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தால பாதிக்கப்பட்ட போது நிச்சயமா பாச. ஏன்னா ஒரு குடும்பத்துல அப்பா குடிக்கும்போது பிள்ளைகளும் மனைவியும் எந்த அளவுக்கு துக்கப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. அதுதான் என்னுடைய வீட்லயே இருந்தது. ஏன்னா எப்போ அந்த குடியோட வீட்டுல வரும்போது, வீட்டுல ஒயின் பாட்டில பார்க்கும்போது மிகவும் அருவருப்பா இருக்கும். ஏன்னா அந்த நேரம் எங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா வீட்டுல நிறைய கஷ்டம், சாப்பிட நேரம் இருக்காது, சாப்பாடு கூட இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலைமையில இருந்தோம். ஆனா எப்போ ஆலயத்துல அடி எடுத்து வைத்தோமோ தேவன் எல்லாத்தையும் மாற்றினார். குடும்பம் இன்றைக்கு ஆசீர்வாதமா இருக்கு. ஏனென்றால் இன்றைக்கு தேவன் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். எங்களுடைய சூழ்நிலை மாறியது போல நிச்சயமா தேவன் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார் மக்களே. அதாவது பாஸ்டர் வினோத் அந்த நேரம் வந்து உங்க தந்தை உங்ககிட்ட சொல்லியிருந்தாரு, அவருக்கு உயிர் வாழ 6 மாத காலம் மட்டுமே மருத்துவ கொடுத்திருந்தாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமா பாச. ஏன்னா எங்களுடைய கண்களால பார்ப்போம். ஏன்னா அவருடைய ரத்த வாந்தி எடுப்பார். ரத்த வாந்தி எடுத்து அதாவது மறிக்கக்கூடிய ஒரு சமயம் கிட்ட இருக்கு. அப்போ இன்னும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைனா, பிடிச்சி சீக்கிரமா சாவறார். ஒரு குடும்பத்தினுடைய ஒரு பொறுப்பு இல்லாத தலைவனா இருந்தார். ஆனா எப்போ பரிசுத்த ஆவியானவர் தொட்டாரோ, தேவன் தொட்டாரோ, சூழ்நிலை மாறியது மக்களே. அதாவது ஒரு மகனா அவங்களுடைய மனநிலை இருந்த அந்த நேரத்துல தந்தை வந்து இறக்க போறாருன்ற ஒரு செய்தி, ஒரு பக்கம் வந்து அவர் இன்னும் குடிக்கிறார். இந்த நேரம் மனநிலை உங்களுக்கு எப்படி இருந்தது? நிச்சயமா பாச. ஏன்னா அதன் பிற்பாடு எங்களுடைய வாழ்க்கை முன்னோக்கி போகுமா போவாதா, அப்பாவுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை, நிறைய ஒரு பிரச்சனை, நிறைய ஒரு சூழ்நிலை, வாழ்க்கை இது மேல எப்படி இருக்க போகுது ஒரு எண்ணம். ஆனா தேவன் எல்லாத்தையும் மாற்றினார். கண்டிப்பா. அதாவது இங்க நம்ம பார்க்கிறோம், ஒரு தந்தை தலைவர் பாதிக்கப்படும் போது, ஏன்னா சில நேரம் வந்து யார் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்களோ, நீங்க யார் ஒரு வேலை எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களோ, நீங்க நினைக்கிறீங்க என்னுடைய கஷ்டம், என்னுடைய பிரச்சனை. ஆனா
இது உங்களுடைய கஷ்டம் மட்டுமல்ல, உங்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல, உங்கள் மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களை சுற்றி இருக்கிற எல்லோருடைய பிரச்சனையும் கூட. ஏன்னா உங்க ஒருத்தருடைய பிரச்சனை இல்லை, எல்லோருமே பாதிக்கப்படுகிறார்கள். அதாவது குடும்பம் என்று வரும்போது ஒருத்தர் பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது. ஒருத்தருடைய பாதிப்பு எல்லோரையும் பாதிக்கிறது இல்லையா? எல்லோருக்குமே அது கஷ்டம். எனவேதான் யார் நீங்கள் இந்த பிரச்சனையால கவலைப்பட்டு கலங்குகிறீர்களோ, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் கவலை நிறுத்தப்பட முடியும். தனிப்பட்ட விதத்தில் அதை எடுத்துக்கொள்ளாதீர்கள். எல்லோரை பற்றி யோசி. என்னால ஏன் என் குடும்பம் கஷ்டப்படுறது, ஏன் என் மனைவி, நீங்க நினைத்தால் நிறுத்த நீங்கள் விரும்பினார், ஒருவேளை உங்களால முடியாத இருக்கலாம் விரும்பினார், நான் சொல்லுகிறேன் வழி நீங்க இதோ அற்புதமான குடும்ப மாற்றத்தினுடைய இன்னொரு சாட்சி வழி உண்டு என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதே சமயம் நான் உங்களுக்கு காண்பிப்பேன் இந்த பிரச்சனைக்கு பின்பாய் என்ன தாக்கம் இருக்கிறது. இந்த அற்புதமான சாட்சியை நாம் கூர்ந்து கவனிக்கிறோம். என் பெயர் Islik Ramangro. Before coming யூனிவர்சல் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பாக நான் குடிப்பேன், கெட்ட நண்பர்களோடு நான் சுற்றுவேன், to follow bad company, இரவு நேரம் கடந்து வெளியே செல்வேன், come home late in the nights. இரவு நேரம் கடந்து வீட்டுக்கு வருவேன். My parents, பெற்றோரை எதிர்த்து நின்றேன். had a lot of anger. எனக்கு முன்கோபம் அதிகமா இருந்தது. என்னுடைய அம்மா ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா I would go from A to Z very ஆல இருந்து அக்கு வரை listen to anything that she would say. எல்லாமே சொல்லுவேன். I would become அவங்க சொல்ற எதையுமே நான் கேட்க மாட்டேன். எல்லா நேரம் நான் ரொம்ப கோபமா இருப்பேன். I didn't know that there was a way out. இது எனக்கு தவறாவே தெரியல. எனக்கு இது சகஜமா தான் இருந்தது. Normal for me. I was எனக்குள்ளாக நான் இப்படிதான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நான் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னுடைய மகள் 4 வருஷமா கடுமையான தலைவலியை கடந்து சென்றா. அவ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிற்பாடும் போறதுக்கு முன்னாடியும் மாத்திரை மருந்து போடுவா. அந்த மாத்திரையை பயன்படுத்துறதுனால அவளுக்கு அதிகப்படியான தூக்கமானது வரும். அந்த மாத்திரையை தொடர்ந்து பயன்படுத்தினா ஒரு ப்ரோக்ராமுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அதன் மூலமா நான் அவளை ஆலயத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். எங்க அம்மா கிட்ட என்னோட யூனிவர்சல் ஆலயத்துக்கு வர சொல்லி என்னை வரவேற்றாங்க. Universal Church. எப்போ அவங்க போகும்போதெல்லாம் என்ன அவங்க கூடவே கூட்டிட்டு போயிடுவாங்க. நான் அவங்க கூட தான் எல்லா நேரம் ஆலயத்துக்கு போவேன். ஆலயத்தில் நடக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா பாஸ்டர் அங்கே என்ன சொல்றாரு எனக்கு முதல்ல புரியல. என்னால் அதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியல. நான் ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தாலும் ஒரு கால் உள்ளேயும் ஒரு கால் வெளியும் வைக்கிறவனா தான் இருந்தேன். இப்படிதான் ரொம்ப காலமா எனக்கு போயிட்டு இருந்தது. நான் முடிவெடுக்க முடியாம தான் இருந்தேன். போதகர் சொல்ற எதுவுமே எனக்கு புரியாம இருந்தது. நான் ஆலயத்துக்குள்ள இருந்தாலும் கூட அவர் சொல்ற வார்த்தை ஒரு காது வழியா இன்னொரு காது வழியா வெளியே போயிடும். எதையுமே நான் புரிஞ்சுக்க மாட்டேன். போதகர் சொல்ற எதையுமே எனக்கு தான் அப்படி நான் எனக்குள்ள அந்த வார்த்தைகளை கொண்டு போகவே இல்லை. ஒரு நேரம் வந்தது, நான் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டேன், பாதிக்கப்பட்டேன். எந்த அளவுக்கு அப்படின்னா இரவு நேரங்கள்ல பிசாசு என் கூட என் பக்கத்துல தூங்குற மாதிரி எனக்கு இருக்கும். அதனுடைய நகைக்கீரர்கள் என் கழுத்துல ஒரு பக்கம், அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்கும். என்னால இரவு நேரங்களில் தூங்க முடியாது. தூக்கம் இல்லாத இரவுகள் அநேகம் எனக்கு இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப இது ஒரு ஏமாற்றத்துக்குரிய ஒரு விஷயமா எனக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு தருணம் தான் ஆவிக்குரிய இந்த தாக்குதல், தூக்கம் இல்லாத இரவுகள், எனக்குள்ள இருக்கிற முன்கோபம், இந்த மாதிரி எல்லா விதமான சூழ்நிலையில நான் சொன்னேன், இல்ல இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல நான் இருக்கக்கூடாது. விசுவாசம் முழுமை அடையணும்னு தீர்மானிச்சேன். விடுதலைக்காக நான் போராடினேன். தொடர் சங்கிலி ஜெபங்கள் நான் கலந்துகிட்டேன். சிறப்பு நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டேன். இது எல்லாமே நான் செய்தேன் என்னுடைய விடுதலைக்காக. நான் கடந்து போய் கொண்டிருக்கிற எல்லா ஆவிக்குரிய பிரச்சனையிலிருந்து நான் விடுதலை பெறணுன்றதுக்காக நான் எல்லாமே செய்தேன். ஒவ்வொரு புதன்கிழமை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்து தொடர் சங்கிலி ஜெபத்தை செய்கிற தீர்மானத்தோட ஒரு தடவை கூட நான் இந்த நாட்கள் தவற விட்டது கிடையாது. இல்லை, நான் உண்மை தன்மையா வந்தேன். ஏன்னா இதுதான் எனக்குள்ளாக தேவை, மாற்றம். நான் முன்னோக்கி செல்ல தீர்மானிச்சேன், அதுல உறுதியா இருந்தேன். அப்படி தொடர்ந்து நான் ஆலயத்துக்கு வந்துட்டே இருக்கிற சமயம், இனிமேல நான் ஆலயத்துக்குள்ள ஒரு கால் வைக்கிறவனா, ஆலயத்துக்கு வெளியில ஒரு கால் வைக்கிறவனா இல்லை. 2 கால்களும் ஆலயத்துக்குள்ளாக இருந்தது. நான் பீடத்தின் மேல பல சிறப்பு நிகழ்ச்சியை செஞ்சிருக்கேன், பல தொடர் சங்கிலி ஜெபங்களை செஞ்சிருக்கேன். நான் ஒரு பொழுதும் சோர்வடையல. தொடர் சங்கிலி ஜெபங்கள் செய்த பிற்பாடு, சிறப்பு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட பிற்பாடு எனக்குள்ளாக நான் மாற்றங்களை பார்த்தேன். நான் எனக்குள்ளாக கவனிச்ச முதல் மாற்றம் ஆவிக்குரிய விடுதலை. இனிமேல் ஆவிக்குரிய தாக்குதலால் நான் பாதிக்கப்படலை. முன்கோபம் என்னை விட்டு சென்றது. நான் என்னுடைய அம்மாவை அதிகமாக மரியாதை செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய குடும்பத்தாரை நான் மதிக்க தொடங்கினேன். நான் என் தசம பாகத்தில் என்னுடைய காணிக்கையில தேவனுக்கு உண்மை தன்மையா இருக்க தொடங்கினேன். நான் சிறப்பு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டேன். தொடர் சங்கிலி ஜெபங்கள்ல உண்மை தன்மையா இருந்தேன். முன்பு நான் சொன்னது போலவே தேவன் என் விசுவாசத்தை கனப்படுத்தினார். நான் சொந்த வியாபாரம் தொடங்கினேன். முன்னாடி மக்களுக்கு ஒரு வேலையாளா இருந்தேன். இப்போ நான் சொந்த வியாபாரத்துக்கு முதலாளியா இருக்கேன். அநேக நாடுகளுக்கு நான் பிரயாணிச்சிருக்கிறேன். 15 நாடுகளுக்கு நான் என் வாழ்க்கையில பிரயாணிச்சிருக்கேன். நான் இங்கெல்லாம் செல்வேன் நான் சொல்லி என் வாழ்நாள கனவு கூட காணாத இடங்கள். நான் ஐரோப்பா வரைக்கும் சென்றேன், அமெரிக்கா வரைக்கும் சென்றேன். எல்லா நாடுகளுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உறுதியா இருக்கேன். இது எல்லாமே நடந்தது தேவனுக்கான என் கீழ்ப்படிதல் மூலமாக தான். இந்த எல்லா வெற்றிகளை பார்த்தபோது, பண ரீதியான வெற்றிகளை பார்த்தபோது நான் புரிந்து கொண்டேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் குறைந்து கொண்டே வருவதை.
அதாவது என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் அதிக கவனம் கொடுக்கலன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். மேலும் நான் இப்படிப்பட்ட ஒருவனா இருக்கக்கூடாது. உலக ரீதியான வெற்றிகளுக்கு மட்டும் கவனம் செலுத்தி என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ரட்சிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொண்டேன். அதுதான் என் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று. எனவே நான் பரிசுத்த ஆவியினுடைய தேடுதலில் என்னை ஈடுபடுத்தினேன். அவருக்காக நான் தாகத்தோட இருந்தேன். நான் பரிசுத்த ஆவியானவருக்காக இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். நான் உபவாசம் இருந்தேன். தானியேல் உபவாசத்தில் கலந்து கொண்டேன். இது எல்லாமே நான் செய்தது என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, என்னுடைய பண ரீதியான வாழ்க்கைக்காக அல்ல, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக. நான் அதிகமாக ஆலயத்துக்கு வர தொடங்கினேன். அதிகமாக ஆலயத்துடைய புத்தகங்கள் படிக்க தொடங்கினேன். அதிகமாக ஜெபிக்க தொடங்கினேன். பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். நான் பரிசுத்தாவியானவருக்காக தாகமா இருந்தேன். அதிகமாக அவரை தேட ஆரம்பிச்சேன். நான் தீர்மானிச்சேன், நான் இனி இப்படிப்பட்ட ஒருவனா இருக்கக்கூடாது. அவர் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருந்த நான் பழைய வாழ்க்கைக்கு செல்ல விரும்பல. அவரை இன்னும் தொடர்ந்து நான் தேட என்னை முழுமையாக அவருக்கு நான் அர்ப்பணித்தேன். அப்படி நான் தொடர்ந்து அவரை தேடிக்கொண்டே இருந்த சமயம் அந்த ஒரு நாள் புதன்கிழமை அன்று மாலை 7 மணி கூட்டத்தில் நான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக தேவன் இருக்கிறார் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா மாற்றம் அடைஞ்சிருக்கு. மிக விலை மதிப்பான ஒரு பரிசு நான் எனக்குள்ளாக பெற்றிருக்கிற. மேலும் நான் புரிந்து கொண்டேன், நான் இதோட நின்று விடக்கூடாது சுயநலவாதியா. நான் இன்னும் அதிகமா தேவனுக்கு என்ன கொடுக்க தீர்மானிச்சேன். அவர் மக்களுக்கு உதவும்படியா. இன்றைக்கு நான் ஆலயத்துல மக்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். நான் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவன் என்னிடத்திலிருந்து எதிர்பார்த்த அந்த ஊழியத்தை அவருடைய பீடத்து மேல இன்றைக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு என் வாழ்க்கை முற்றிலுமா மாற்றம் அடைஞ்சிருக்கு. என் குடும்பம் முற்றிலுமா மாற்றம் அடைஞ்சிருக்கு. நானும் என் தாயும் ஒற்றுமையோடு வாழ்கிறோம். நான், என்னுடைய சகோதரி, என் தாயார், நாங்க 3 பேரும் சமாதானத்தோட ஒற்றுமையில மகிழ்ச்சியா ஒருமித்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இனிமேலும் பெற்றோரை மதிக்கல என்ற ஒரு விஷயமே கிடையாது. இல்ல, நாங்க சமாதானத்துல, சந்தோஷத்துல, ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு என் வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துகிறது. இன்றைக்கு என் வாழ்க்கை இருப்பது தேவனுடைய மகிமைக்காக. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், பெருமையா இருக்கேன். என்னுடைய 2 பசங்களும் தேவனுடைய பிரசன்னத்துல இருக்காங்க. நாங்க எப்பொழுதும் தொடர்ந்து ஆலயத்துக்கு செல்வோம். ஒரு பொழுதும் தவற விட மாட்டோம். நாங்க தொடர் சங்கிலி ஜபங்களை செய்யறோம். நாங்க எப்பொழுதும் தொடர் சங்கிலி ஜபத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். சிறப்பு நிகழ்ச்சியிலும் இருக்கோம். நான் தேவனுக்கு மிகவும் நன்றி செலுத்துறேன். அவர் எனக்கு செஞ்ச அற்புதங்களும் என்னுடைய குடும்பத்தாருக்கு செஞ்ச அற்புதங்களுக்காக தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கிறத நான் ரொம்ப சந்தோஷமா ஆசீர்வாதமா உணர்றேன். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை தேவனை மகிமை செய்கிறது. இன்றைக்கு நாங்க இருக்கிறோம் அவரை மகிமை செய்யும்படியாக. மேலும் நாங்கள் அவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம் அவருடைய பிரசன்னத்துல இன்றைக்கு நாங்கள் இருப்பதற்காக. நல்லது நண்பர்களே, எல்லாமே சொல்லப்பட்டது. நீங்கள் சாட்சிகளை கேட்டீர்கள், நேரடியான சாட்சி கேட்டீர்கள். ஒரு தந்தையினுடைய பாதிக்க பார்த்த மகனுடைய மனநிலை என்னவென்று. ஆனா அதே சமயம் இன்றைக்கு அவர் தந்தை உயிருள்ள சாட்சியா இருக்கிறார். நீங்கள் பார்த்தீர்கள். இந்த நேரம் நீங்கள் யார் என்ன ஆவிக்குரிய பிரச்சனையால் பாதிக்கப்பட்டாலும் சரி, புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னால் ஒரு அசுத்தம் வேலை செய்யும். எனவேதான் உங்கள் கவலைகளுக்கான காரணங்கள் என்ன என்று நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்போது நீங்க பார்க்க போகிற இந்த வீடியோ மூலமா நாங்கள் இங்க இருக்கிறோம். உங்களுக்காக உதவின் கரத்தை நீட்ட இங்கே தலைமை சபை மவுண்ட் ரோடிலும் மற்ற எல்லா கிளை சபைகளிலும், சென்னையிலும், மேலும் மும்பையிலும், ஹைதராபாத்திலும் கூட நீங்கள் கவலைப்பட்டு கலங்குகிற ஒருவரா இருந்தால் இந்த அழைப்பு உங்களுக்காக. வணக்கம் மக்களே, மிக சரியாய் இந்த நேரம் அண்ணா சாலை 1000 விளக்கு பக்தியில் அமைத்துள்ள நம்முடைய யூனிவர்சல் ஆலயத்துடைய தலைமை சபையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் இங்கே திரையில பார்ப்பதை போல நீங்கள் யார் மன அழுத்தம், பதற்றம், ஆரோக்கிய பிரச்சனைகள், தற்போதைய எண்ணங்கள், மேலும் உறவுகளின் பிரச்சனை, துரதிருஷ்டங்கள், பாவங்களினால் பாதிக்கப்படுதல், ஆவிக்குரிய தாக்குதல்கள், உடல் வலி, பொருளாதார பிரச்சனைகள், புகைப்பிடித்தல், கெட்ட பழக்கங்கள், அழிக்கப்பட்ட திருமண வாழ்க்கை, தீர்க்க முடியாத வியாதிகள், சுவாசத்தை இழந்து கொண்டிருக்கிறீர்கள், கடன் பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறீர்கள், வாழ்க்கையிலே சோர்வீர்கள், பயத்தினால் தாக்கப்பட்டிருக்கிறீர்கள், கெட்ட கனவினால் ஒவ்வொரு பொருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். மேலும் மற்ற பிரச்சனைகளை யார் இந்த தரத்தில் செல்கிறீர்களோ நான் உங்களுக்கு ஒரு சிறப்பு அழைப்பு கொடுக்கிறேன். நீங்கள் யாரா இருந்தாலும், எந்த நம்பிக்கையை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த இடத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், இது உங்களுக்கான இடம். நான் நம்புகிறேன் உங்களுடைய கவலைகள் நிறுத்தப்படும்படியாய், உங்களுடைய கவலைகள் நிறுத்தப்படும்படியாய் இது உங்களுக்கான இடம். நீங்கள் என்னுடைய சிறப்பு விருந்தினர், முற்றிலும் இலவசமாய் உங்களுடைய உறவினர், உங்களுடைய நண்பர்கள், அக்கம் பக்கத்தினர் யாரெல்லாம் பிரச்சனையோ நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். விசேஷமாய் உங்களுக்கான இடம். உங்கள் கவலைகள் நிறுத்தப்படும்படியாய் நாங்கள் உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவர் தாமே இருக்கிறார்.
மக்களுக்காய் உதவின் கர தீட்டு முடியாது. மறந்து விடாது, இந்த கவலைகள் நிறுத்தப்பட முடியும். நீங்கள் அந்த பிரச்சனையால் தொடர்ந்து பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். இதோ என் ஆண்டவரே, என் தேவனே, மக்களோடு இணைந்து இந்த விசுவாசத்தின் ஜெபத்தை நாங்கள் செய்கிறோம் தகப்பனே. 2 அல்லது 3 உம்முடைய நாமத்தினால் ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடியிருக்கும் பொழுது என் தகப்பன் அந்த ஜெபம் உம்மால் கேட்கப்படுகிறது. இதோ இந்த நேரம் தொலைக்காட்சியிலிருந்து உம்முடைய ஜனங்கள் யார் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ என் தகப்பனே, நீர் இந்த ஜெபத்தை கேட்டு இந்த குடும்பத்தை ஒற்றுமையாய் மாற்றும், இந்த குடும்பத்தை விடுதலை செய்யும். இந்த குடும்பத்தில் பிற்பாடு என்ன ஒரு அசுத்தத்தினுடைய கிரியை வேலை செய்கிறதோ யாவையும் கட்டி முழுமையான விடுதலை நீர் கொடுக்கும்படி நான் கேட்கிறேன். இந்த வீட்டில் இருக்கிற இந்த தாயாரினுடைய கண்ணீரை துடைத்து போடும், இந்த மகனை மாற்றும். இதோ வீட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை நீர் கொடுக்கும்படி நான் கேட்கிறேன், இயேசுவின் நாமத்தினால். ஆமென். தேவன் உயிருள்ள சாட்சியா இன்றைக்கு இவர் சொல்ல முடியும், இவர் தந்தையின் வாழ்க்கை நடந்தது எல்லா குடும்பத்திலும் நடைபெற முடியும். மேலும் மக்கள் கேட்ட சாட்சிகள் அதற்கு ஒரு ஆதாரம். இவர் கவலைகள் நிறுத்தப்பட முடியும். யாரெல்லாம் என்னோடு சேர்ந்து ஜபத்திலே விசுவாசத்தை ஒன்றிணைக்கிறார்களோ எங்களோடு இந்த நேரத்திலே கையிலே பிடித்திருக்கிற தண்ணீரை கர்த்தர் தாமே அபிஷேகிப்பாராய். அதிலிருந்து வல்லமை புறப்படட்டும், தேவனே ஜீவன் புறப்படட்டும். வாழ்க்கையின் கடைசி விளிம்பிலே இருப்பதாய் தன்னை பார்க்கிற இந்த திருமண தம்பதியர், பெற்றோர்கள், பிள்ளைகள் தண்ணீரை பருகுதலின் மூலமாய் விடுதலையின் குணவாக்குதலை பெற்றுக் கொள்வார்கள். சமாதானம் குடும்பத்துக்குள் வரட்டும், ஜீவன் அவர்கள் சரீரத்துக்குள் வரட்டும். இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், குடும்பமாய் ஆண்டவராக இயேசுவின் பெயராலே ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள் இப்பொழுதே. நண்பர்களே, உங்கள் மேல் தேவனுடைய சமாதானத்தை, ஜீவனை நாங்கள் இந்த சமயத்திலே அறிக்கை செய்கிறோம். ஆண்டவர் தாவே உங்களோடு கூட இருக்கிறார். விசுவாசிங்கள், கவலைப்படாதீர்கள். ஒருவேளை உங்களால் கவலைப்படாமல் இருக்க முடியவில்லை என்றால் நீங்கள் அவரை நோக்கி வருவீர்கள். இந்த கவலையை நிறுத்தும்படி, கவலை தொடரும்படி அல்ல, அவர் தாமே உங்களுக்கு விசேஷமாய் அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாள் நீங்கள் இந்த ஆலயத்திலே வரவேற்கப்படுகிறீர்கள். விசேஷமாய் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி. தேவன் அனைவரை ஆஸ்வதிப்பாராக. சென்றுவார். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க இதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ,
யார்கிட்ட உங்கள் விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்கள் வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில் இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் உங்களுடைய முதல் நாள் அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?